மத்திய அரசு வஞ்சித்து விட்டது. கஜா புயல்ல 25,000 கோடி கொடுத்தால் தான் காப்பாற்ற முடியும் என்று நான் அறிக்கை கொடுத்தேன் 6 நாட்கள் சுற்றுப்பயணத்துக்கு பிறகு. இன்றைக்கு இந்த இடைத்தேர்தலையும் வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்ற 1150 கோடி அறிவித்திருப்பது ஏமாற்று வேலை. விவசாயிகள் இனி எழவே முடியாது 7-8 வருஷத்துக்கு. அந்த காவிரி தீரத்தை மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்து ஊக்குவித்தது நரேந்திர மோடி அரசு. ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிற அணை கட்ட போறான். உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தினால் ஒழிய உச்சநீதிமன்ற தீர்ப்பையே கேரளா குப்பை தொட்டியில் எரிந்து விட்டது முல்லை பெரியாறிலே. அதே போல அவர்கள் அணைகளை கட்டுகிற வேலையை கூட செய்யலாம். என்ன நோக்கம் என்று கேட்டால், நேற்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு என்வைரன்மெண்டலிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாரு. படிச்சுட்டு எனக்கு ரொம்ப தாங்க முடியல. அதாவது என்ன திட்டம்னா, இந்த காவிரி டெல்டா பகுதி தமிழ்நாட்டில் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருப்பதை பாலைவனமாக பஞ்ச பிரதேசமாக ஆக்கிவிட்டால் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் நிலங்களை எளிதில் விலைக்கு வாங்கி விடுவார்கள். அந்த கம்பெனிகளில் வேலை செய்வதற்கு பல வடமாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு வந்து வேலைக்கு சேர்ப்பார்கள். நம் பூர்வீகமாக பல ஆயிரம் வருஷமாக இருந்த தமிழன் பிழைப்புக்காக விற்றுவிட்டு வெளியேற வேண்டிய நிலைமை வரும். இதுபோல ஒரு அபாயம் ஏற்படுவதற்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது. இது நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த கேரளா அந்த காவிரி டெல்டா பகுதியில் சொல்லிட்டு வரேன். இந்த ஒரு திட்டத்தில் தான் இந்த வஞ்சகத்தை செய்து அவர்கள் மேகதாட்டு அணை, ஹைட்ரோ கார்பன் திட்டம், சேல் கேஸ், மீத்தேன் கேஸ், காவிரி வேளாண்மை பாதுகாப்பு மண்டலமாக அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற போது மத்திய அரசு பெட்ரோலிய ரசாயன முதலீட்டு மண்டலமாக அறிவித்து அதுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தையும் இடத்தையும் ஒதுக்கீடு செய்து ஜீவா போட்டிருக்க எடப்பாடி பழனிசாமி சர்க்கார். காவிரி தீரத்தையே அழிக்க முனைந்திருக்கின்ற மத்திய அரசுக்கு எடுபிடி வேலை செய்கிற தமிழ்நாடு அரசு, தமிழகத்துக்கே மானக்கேடான வெட்கக்கேடான அவமானத்தை தேடி தருகிற ஒரு அரசு வேட்பாளர் போடுற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு நாமே கொள்ளி வைக்கிறதா. எனவே இந்த பிரச்சனையை ஊர் ஊராக எடுத்து செல்வேன். நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளுக்கு அடிவரடி வேலை செய்யக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஒவ்வொருக்கு போடுற ஓட்டு நம் தலைமுறைகளை அழிப்பதற்கு நாம் சமக்குழி தோண்டுவதை போல ஆகும் என்ற பிரச்சாரத்தை வைப்போம். எவ்வளவு பணம் ஓட்டுக்கு 10,000 கொடுத்தால் தான் என்ன, நாம் அழிந்து போகிற நிலைமையை உருவாக்குகிறது மத்திய அரசு. இந்த அரசு அதை எதிர்ப்பதற்கு முதுகெலும்பும் கிடையாது, மடியில கனம் இருக்கு, குட்கா வழக்கு இருக்கு, சொத்துக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் நவாஸ் ஷெரீப் கடுங்காவல் தண்டனை 10 வருஷம், அதுக்கு பிறகு 10 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது. அதுபோல ஊழல் மலிந்த இந்த ஆட்சி, பகல் கொள்ளை நடத்துகிற ஒரு ஆட்சி, கோடிக்கணக்கில் சம்பாதித்து அமைச்சர் வீட்டிலேயே கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. ஆர்கே நகருக்கு எவ்வளவு விநியோகம் என்றது பட்டியல் போட்டது. மக்களிடம் இந்த பணபலத்தை மீறி ஜெயிப்போங்கிறது மட்டுமல்ல, வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை காப்பாற்ற திமுக தலைமையிலான அணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்ப கருத்தை தான் முன்வைப்போம். மிக முக்கியமாக இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் நான் ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்ட, இன்றைக்கு உங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சட்டசபையை நாளைக்கு கூட்டியிருக்கிறீர்கள். இதில் அமைச்சரவை ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவையை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து தீர்மானமாக வையுங்கள். இன்னென்ன காரணங்களினால் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்று இப்பொழுது நடைபெற்ற வழக்குகளில் என்ன வாதங்களை ஸ்டெர்லைட் தரப்பு வைத்ததோ அந்த வாதங்களை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் சுற்றுச்சூழல் நிபுணர்களை கொண்டு ஆலோசித்து
ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக கொள்கை முடிவாக அறிவியுங்கள். கொள்கை முடிவாக அறிவித்திருந்தால் நான் இந்த பசுமை தீர்ப்பாயத்துக்கு டெல்லிக்கு வந்திருக்க முடியாது என்று ஸ்டெர்லைட் வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் வாதாடினார். நானும் அதில் வாதாடினேன், ரொம்ப சண்டை போட்டு வாதாடினேன். கொள்கை முடிவாக எடுத்திருந்தால் உச்ச நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ தான் செல்ல முடியும் என்று ஸ்டெர்லைட் வக்கீலே சொல்லியிருப்பதனால் தற்போது பசுமை தலைமை தீர்ப்பாயம் ஒருதலை பட்சமாக ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக நடந்து கொண்டது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஓய்வு பெற்ற கோயல் அந்த கோர்ட்டிலேயே ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக நடந்து கொண்டார். நான் நேருக்கு நேராக சொன்னேன், ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போறீங்கன்னு என்னால் யூகிக்க முடியும். நான் என்னை பேச, எனக்கு வாதங்கள் எழுப்ப அனுமதி இருக்கேன்னா இங்க எந்த வேலையும் நடக்காது. இந்த ட்ரிபியூனல் இன்னைக்கு நடக்காது. என் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு வேணா என்னை சிறைக்கு அனுப்புங்க என்று கேட்ட பிறகு கடைசி 25 நிமிஷம் பேச அனுமதி கொடுத்தார். நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஆகவே அவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுக்கணும் முடிவெடுத்து பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைமை அமர்வு தீர்ப்பு கொடுத்தது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே தொடுக்கப்பட்ட வழக்கில் அந்த தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்து, பசுமை தீர்ப்பாய முடிவுக்கு ஸ்டே கொடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. 21ஆம் தேதி வழக்கு வருகிறது. நான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுகிறேன், சட்டமன்றத்தில் தீர்மானம், மத்திய அமைச்சரவை, மாநில அமைச்சரவையில் முடிவெடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதையே நீங்கள் ஒரு அபிடவிட்டா போட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீங்கள் ஒரு தரப்பாக நீங்கள் மனு தாக்கல் செய்ய வேண்டும். நான் மனு தாக்கல் செய்ய போறேன் 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் என்னுடைய தரப்பில் நான் மனு தாக்கல் செய்வேன். சர்க்கார் அதை செய்யட்டும். அதே போல நியூட்ரினோ திட்டம் என்பது ஒரு நாசகார திட்டம். அது தேனி மாவட்டத்தை அழித்து பென்னிகுக் அணையை உடைத்து இடுக்கி அணையை உடைக்கும். நேற்று எழுதிய அந்த நண்பர் எனக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். இந்த நியூட்ரினோ பற்றி எல்லாம் நிபுணர்களுக்கு தெரியாதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் தெரியாத நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு உங்க திமுக காலடியில் இப்போ கிடக்குறீங்க, உங்க வேலையை பாருங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரள பற்று அவ்வளவு அதிகமா இருக்கு. நீங்க அதுக்கு ஒரு தீர்மானம் போடுங்க. இப்ப என்ன தெரியுமா, மத்திய சர்க்கார் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தமிழ்நாடு வாரிய அனுமதி எல்லாம் கேட்காமலே இனிமேல் எந்த மாநில அரசின் அனுமதியும் கேட்காமல் ஒப்புதலும் கேட்காமல் நாமே திட்டங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று இந்த பாசிச அரசு, பாசிச அரசுங்கிற வார்த்தையை சாதாரண உபயோகப்படுத்தல, முசோலினி பாசிஸ்டா இருந்தான், நாஜிகளின் டிக்டேட்டரா ஹிட்லர் இருந்தான். இது ஒரு உண்மையான பாசிச அரசு நரேந்திர மோடி அரசு. மாநில உரிமைகளை எல்லாம் காலில் போட்டு முதிச்சு புல்டோசர் மாதிரி நசுக்கிட்டாங்க. கடற்கரையோர மக்கள் இது வாழ முடியாது. இப்ப போட்டிருக்கிற ஆர்டர்ல அழிவு தமிழ்நாட்டுக்கு தான். எந்த மாநில அரசினுடைய ஒப்புதலும் இல்லாமல் மத்திய சர்க்கார் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மாநில அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி தேவையில்லை. ஜீவோ கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆபத்து இந்தியாவில் இதுவரை ஏற்பட்டதில்லை. நெருக்கடி காலத்தில் ஏற்பட்டது. எனவே மீண்டும் நரேந்திர மோடி அரசு என்பது இந்தியாவிற்கு மிக விபரீதமான காலமாக மாறி அதன் பிறகு இந்தியா ஒற்றுமை ஒருமைப்பாடுமே இல்லாமல் போகக்கூடிய ஆபத்து கூட வரலாம். ஆனால் இந்தியா பூராவிலும் உள்ள நிலைமையை பார்க்கிற பொழுது நரேந்திர மோடி வர முடியாது, புதிய ஆளை போட்டு பிஜேபி வர முடியாது. மாநில கட்சிகள் வெற்றி பெறும் பெரும்பாலான இடங்களில். ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், என்னுடைய அன்பு சகோதரர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் டாக்டர் கலைஞர் சிலை திறப்பு விழாவையொட்டி நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் வருங்கால இந்திய பிரதமர் ஆவார் என்று அறிவித்தார். அதை பற்றிய சர்ச்சை எல்லா தொலைக்காட்சிகளையும் ஒரு வாரம் தான் வாதம் இன்னைக்கு நேரத்து வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை அப்படி சொல்லியிருக்க கூடாது, அதை மம்தா ஆதரிக்கல, மாயாவதி ஆதரிக்கல, அகிலேஷ் யாதவ் ஆதரிக்கல,
சந்திரபாபு நாயுடுக்கே செகண்ட் ஒப்பீனியன் இருக்கு, சரத்பவார் அதுக்கு நீ சரின்னு சொல்லலை. விமர்சனம் நல்லதுதான். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவர் அறிவித்ததில் அந்த அணுகுமுறை ஒன்றும் அவசரப்பட்டு செய்ததல்ல. அவர் இவ்வளவு அவசரப்பட்டிருக்க கூடாதுன்னு அட்வைஸ் எல்லாம் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் இந்த முடிவு தான் வரப்போகுதுங்கிறதுக்காக அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இன்னொரு தரப்பு எழுதுறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி தரப்பில் ராகுல் காந்தி அவர்கள் உட்பட தேர்தலுக்கு பிறகு அதை பற்றிய ஒரு முடிவுக்கு வரலாங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மையோட ராகுல் காந்தி நடந்து கொள்கிறார். ஆமாம், நான் தான் அப்படின்னு சொல்லாம தேர்தல் வரட்டும். மாநில கட்சிகளில் 45 இடத்துக்கு மேலே 40 இடத்துக்கு மேலே எல்லாம் யார் எம்பியா ஜெயிச்சு வர முடியாது. பெரும்பாலும் ஒரு 2-3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, இப்போ மாயாவதிக்கு 4 ஸ்டேட்டில் இருக்கு, அவங்க கொஞ்சம் அதிக இடங்களுக்கு கூட ஜெயிச்சு வர்றதா இருந்தால் கூட வந்தாலும் யாரும் 50 இடங்களுக்கு மேலே வர முடியாது. வரப்போகிற தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்கள் பெறும், அதிக இடங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி மாநில கட்சிகளும் காங்கிரசும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு ஆட்சி அமைக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் பிரதமர் ஆவார் என்று அறிவித்தார். என்னை பொறுத்த மட்டில் அதில் எந்த விதமான அந்த அணுகுமுறையில் அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு அப்படி சொல்லியிருக்க வேண்டாம்ங்கிற கருத்து எனக்கு இல்லை. அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அது ஜனநாயகத்தில் அவருடைய கருத்து. அதே போல காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன, பிஜேபி வரக்கூடாது நிற்கக்கூடிய கட்சிகள் மும்முரமாக இருக்கின்றன. இனி ஒரு முறை பிஜேபி தலைமையிலான ஆட்சி வந்தால் பெருநாசம் விளைந்துவிடும் என்ற உணர்வோடு மாநில கட்சிகளும் காங்கிரசும் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எந்த பாசிஸ்டும் தன் கையில் இருக்கிற அதிகாரத்தை இழக்க விடவே மாட்டார்கள். தக்க வைத்துக் கொள்ள மாக்கியவல்லி சொன்ன அத்தனை விதமான தவறான வழிகளையும் கையாள்வார்கள். எந்த பாசிஸ்டும், இப்போ ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் தான் இது, அவங்க அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள எல்லா வழிகளையும் கையாள்வார்கள். அதனால் சுலபமாக கருதிவிடக்கூடாது. என்னுடைய கருத்து, யூ சுட் நாட் பி காம்ப்ளசன்ட். எல்லாம் ஈஸியாக பிஜேபி தோத்துரும் நம்ம வந்தாச்சுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள சகல உபாயங்களையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். இருப்பினும் அவர்கள் தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாநில கட்சிகள் பெரும்பங்கு பெறும். இது ஃபர்ஸ்ட் டைமா 2 தடவை விபி சிங் காலத்திலையும் சரி, பின்னர் தேவேகவுடா காலத்திலையும் சரி, பிரதமர் வேட்பாளரை எமர்ஜென்சிக்கு பிறகு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமலே தான் மொரார்ஜி ஜேபிஆர் தேர்ந்தெடுக்க சொல்லப்பட்டு ஒத்துக்கொண்டார்கள். அதே போல தேவகவுடா வேற அறிவிக்கல. அன்றைக்கு ஆட்சி கூட்டம் அந்த ஒரு எல்லா கட்சிகளும் சேர்ந்து வரும்போது காங்கிரஸ் ஆதரவோட தேவகவுடாவை பிரதமரா அறிவிச்சாங்க. பிபிசிக்கு அப்படிதான் அறிவிச்சாங்க. அதே போல முன்கூட்டியே அறிவிக்காவிட்டாலும் கூட இந்த மாநில கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு வந்திருக்குல்ல, அதான் சந்தோஷம்.